ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, எனக்கு பிடிச்ச நிறத்தை சரியாக தொட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனசு என்னன்னு எனக்கு தெரியும். நான் பார்ப்பதற்கு கருப்பு நிறத்தில் இருந்தாலும் கம்பீரமாக கனகச்சிதமாக உன் மனசில் இருக்கதையெல்லாம் தைரியமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வீரமுள்ளவனாக இருக்கிறேன் தானே. இந்த கருப்பு நிறம் எனக்கு பிடிச்ச நிறங்கிறதால தான் அதை நான் என் நிறமாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். ஆனால் கருப்பு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும்னு இல்லை, விபூதியின் நிறமான வெள்ளை நிறமும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா ஓ மனசு அவ்வளவு சுத்தமாக வெண்மை நிறமாக இருக்கிறது தானே. வெள்ளை மனசோட உள்ளத்தோட நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த சந்தன கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பிள்ளையல்லவா. இந்த சந்தன நிறத்தையே உன் வாழ்க்கைக்கான சந்தோஷமாக எடுத்துக்கோ. இனிமே நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயமா உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரும் விதத்தில் இந்த கருப்பசாமி எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாக நாளைக்கு வரக்கூடிய நல்ல நாளிலேயே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன் செல்லமே. வாழ்க்கையில் எப்பவுமே ஒன்றை விட இன்னொன்று சிறந்ததுன்னு தான் தோணும். ஆனால் எப்போதும் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது, இவரை விட அவர் தான் பெரியவங்கன்னு யாரையும் தரக்குறைவாகவோ தாழ்வாகவோ இன்னொருத்தரை உயர்வாகவோ பெருசாகவோ எந்த விஷயத்தையும் மட்டமாகவோ நினைக்க வேணாம். ஏன்னா ஒவ்வொரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனிதர்களாகவே இருந்தாலும் சரி, அனைத்துக்கும் அனைவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இதில் இருக்கதா அதில் இருக்காது. அவங்கக்கிட்ட இருக்க திறமை இவங்கக்கிட்ட இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு செய்ய வராது. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும்போது நீ எப்படி அது சிறந்தது இது சிறந்ததுன்னு முடிவுக்கு வர முடியும்? உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காக தான் உன் அப்பன் கருப்பன் எனக்கு பிடிச்ச நேரம் உனக்கு தெரியுதான்னு சோதிச்சேன். இது என்னவோ சாதாரண சோதனை தான். இருந்தாலும் இந்த சோதனையிலேயே ஜெயிச்ச உனக்கு வாழ்க்கைக்கான சோதனைகளையும் ஜெயிப்பதற்கு நானே உனக்கு வழிகாட்டுறேன். நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு கொடுப்பதற்கு தயாராக நான் இருக்கேன். உனக்கான தேவைப்படும் வரங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். எப்போவுமே பயபக்தியோட முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லி நீ வேண்டினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். நிச்சயமாக உன் கஷ்டங்களையெல்லாம் கடந்து வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சிடுவாய் என் செல்லமே. நீ விரும்பினதும் ஆசைப்பட்டதும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். அதுவும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா நீ நினச்ச விஷயங்களையும் கேட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்புகளை இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு பக்கபலமாக பக்கத்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்னை பரிபூரணமாக நீ நம்பும்போது அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். உன் உடம்பு மனசு பக்தி செல்வம்னு எல்லா விஷயங்களையும் என் பொறுப்பில் விட்டுட்டினா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே இருந்து உன் மனசுக்குள்ளேயே இருந்து உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தையும் நீ எதிர்பார்க்குற விஷயங்களையும் நடத்தி கொடுப்பேன். நாளைய வாழ்க்கையை உனக்கு சிறப்பாக மாற்ற போகிறது இன்றைய உனது எண்ணங்களும் செயல்களும் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த கருப்பன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நாளை விடியல்ல உனக்கான நல்ல செய்திகளை உன் செவிகளில் வந்து சேர்த்து நீ சந்தோஷமாய் துள்ளி குதிக்கும்படி இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல நல்ல செய்தியும் உன்னை வந்து சேரும். உனக்காக யாரும் இல்லையே நினச்சி நீ ஒருபோதும் வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிறதுனால தான் உன்னை தேடி இந்த கருப்பசாமி நானே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போலியான விஷயங்களையும் பொய்யான விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ முகம் மலர்ந்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உன் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் எல்லாமே நான் அறிவேன்.
நீ கனவுல கண்ட விஷயம் நனவா மாறுமா? உன்னுடைய கனவுகள் எதிர்கால ஆசைகள் நிறைவேறுமான்னு நீ கவலைப்படுறதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கைகூடி வர செய்வதற்காகவும் உன் கனவுகளை நனவாக்குவதற்காகவும் இந்த கருப்பசாமி எனக்கு பிடிச்ச நிறத்தை தொட சொன்னேன். இது எல்லாமே சும்மாதானே தவிர இந்த எனக்கு பிடிச்சதை நீ செஞ்சாதான் தொட்டாதான் உனக்கு பிடிச்சதை நான் செய்வேன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. என் அன்பு பிள்ளையான உன் மனசும் உன்னுடைய நல்ல உள்ளமும் உன்னுடைய செயலும் சிந்தனையும் சிறப்பாக இருக்கும்போது எனக்கு வேறென்ன வேண்டும்? நிச்சயமா உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய நிகழ்காலமும் உன்னுடைய வருங்கால வாழ்க்கையுமே கூட சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கக்கூடிய அளவுக்கு உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நீ எப்போதும் பணிவோடும் பொறுமையோடும் துணிவோடும் நம்பிக்கையோடும் இருந்தாலே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாக நடக்கும்.